ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த குட்டி க்ளீனிங் வீடியோவோட கொஞ்சமாக கதையும் பேசலாம். நான் நின்றுட்டுருக்கிற இடத்துல ஒரு டிவி இருந்தது. அந்த டிவி வாங்கி ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு வீட்டுக்காரர் சொன்னாங்க. ரொம்ப நாள் சும்மாவே தான் இருந்தது, ஆனால் நல்லாவே ஓடும். அது இன்றைக்கி தான் போய் பழைய பேப்பர் கடையில் போட்டு வந்தாங்க. இன்றைக்கி அந்த இடத்த க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே இருக்கிற செல்ஃபை முதல்ல க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்த திங்ஸ் எல்லாம் கடக்கடான்னு எடுத்து கீழே வச்சுட்டு நல்லா துணியை வச்சு தொடச்சிட்டு மேலே ஒரு பேப்பர் போட்டு அதுக்கப்புறமா அங்கே வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் கடக்கடான்னு எடுத்து மறுபடியும் மேலே வச்சுட்டேன். நான் மேரேஜ் ஆகி வந்ததுமே உள்ளே ஒரு டிவி வாங்கி மாட்டணும் அப்படின்னு அப்பா சொன்னாங்க. ஆனால் எனக்கு டிவி பார்க்குறதுலாம் அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். நம்மளுக்கு நாடகம் பார்க்குற பழக்கம்லாம் அவ்வளோவா கிடையாது. சும்மா யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது எதிர்நீச்சல் சீரியல் ஆதி குணசேகரனாக நடித்தாங்கல்ல மாரிமுத்து சார், அப்போ நல்ல ட்ரெண்டிங்கில் போனாங்க. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக அந்த நாடகம் அப்படியே பார்க்க ஆரம்பித்தேன். முந்தின நாள் நைட்டு டிவியில் போட்டாங்க அப்படின்னா மறுநாள் காலையில் யூடியூப்பில் போட்டுருவாங்க. அதுலேயே ஒரு எபிசோடு கூட விடாமல் பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் எபிசோடு யூடியூப்பில் போடுறத கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி அதை ரீசார்ஜ் பண்ணி இடையில 1000 விளம்பரம் போட்டுருவான். அத்தனை தடங்கல்களையும் மீறி அந்த நாடகத்தை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நினச்சேன் கண்டிப்பாக ஒரு டிவியை வாங்கி உள்ளே மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நினச்சிட்டு இருக்கும்போதே அப்பாவும் கேட்டுட்டாங்க, இந்த வருஷம் தீபாவளியோட ஒரு டிவி வாங்கி உள்ளே மாட்டிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி தான் திடீர்னு ஒரு நாள் யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது மாரிமுத்து சார் இறந்துட்டாங்க அப்படின்னு வீடியோ வந்தது. சும்மா ஏதாவது போடுவாங்க அப்படின்னு நினச்சேன். அடுத்தடுத்து வீடியோ அப்படியே வந்தது. உடனே நியூஸ் சேனலை சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிஜமாகவே மாரடைப்பால் இறந்துட்டாங்க அப்படின்னு வீடியோ வருது. என்னால் அதை தாங்கவே முடியலை. இப்போ வரைக்கும் அந்த நாடகத்தை பார்த்தாலே நான் அவரை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் இல்லாமல் நான் இப்போ நாடகம் பார்க்குறதே கிடையாது. என் ஃபோனில் சர்ச் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே எதிர்நீச்சல் சீரியலோட ப்ரொமோ தான் ஃபஸ்ட் ஆளாக நிற்கும். இப்போல்லாம் எதுவுமே பார்க்குறது கிடையாது. சாரை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்களும் மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிவி வச்சுருந்த டேபிளை ஸ்டடி டேபிளாக மாற்றிட்டு தூத்து தொடச்சி குப்பையெல்லாம் அள்ளி போட்டாச்சு. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.